ஸ்டாண்டர்ட்ல மை பாடியில சென்ஸ் ஆர்கன் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபுட் லெசன் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்ல ஹெய்ட் அந்த லெசன் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 7th ஸ்டாண்டர்ட்ல சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரிசிட்டி ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட்ல ஹீட் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 10thல நர்வஸ் சிஸ்டம் முடிச்சிருக்கேன். இப்போ 8thல நவுன் இங்கிலீஷ் கிராமர்ல நவுன் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். கை தட்டுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா தட்டணும். இப்படி சொன்ன உடனே கை தட்டி இருக்கணும் நீங்கள். வெரி குட், வெரி குட், பரவாயில்ல. இப்போ அதை காமிங்க. 3லேருந்து காமிங்க. பாருங்கள், சொன்னால் மட்டும் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல. 3rd ஸ்டாண்டர்டில் அந்த பிள்ளை நீங்கள் ஒன்றுன்னா சொல்லுங்கள், கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். 3rடில் என்ன பாடம் போட்டாங்கன்னு கவனிங்க. சொல்லுங்கள், வாங்க ஒவ்வொன்றா காமிங்க. இங்கே முன்னால் காமிங்க, எனக்கு முன்னால். அவங்களுக்கு காமிச்சிட்டு எனக்கு காமிங்க. 3rடில் போட்டதை காமிங்க. இது 3rd ஸ்டாண்டர்ட்ல சொல்லுங்கள். 3rd ஸ்டாண்டர்ட்ல மை பாடி இதுக்கு வந்து இவங்க நோட்ஸ் போட்டு ஓகே. 3ட்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல மை பாடியில இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபுட் அப்படின்ற லெசன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இவங்களை எப்படி பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இவங்க பண்ண முடியுமான்னு டெஸ்ட்டு பண்ணி இவங்க ஜெயித்தது. 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறப்பா, நீ போட முடியுமான்னு ஒவ்வொன்றா அந்த மெத்தேடு கொடுத்துட்டு அவங்க செஞ்சது. அதை புரிஞ்சுக்கிறோன்னு நீங்கள். இன்னும் 7th படிக்கிற லெசனையே உங்களால் படிக்க முடியலன்னு பயப்படுறீங்க. ஆனால் அந்த பிள்ளை ஒரு 5th படிக்கும்போது 6th படிக்கும்போது 10th வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணது. அடுத்து இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 6th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அடுத்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள். எப்படி ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க ஃபஸ்ட்டு இந்த நவுன் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங். அதுக்கு தனியாக கர்சிவ் ரைட்டிங். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். வெரி குட். அடுத்து இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி. மைக் எந்திரிச்சு காமி மைக்கை. இது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஹீட் லெசன். ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நர்வஸ் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கல்ல. சும்மா கைதட்டுங்க. அதுக்கூட ஒரு ஆளுக்கு சொல்லணுமா? இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ கேட்டீங்கல்ல எல்லோரும், இந்த பிள்ளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னு கேட்கணும்ல. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரே நாளில் ஒரு 10 லெசனை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடுவீங்கன்னா அப்படியே படுத்துருவீங்க. இப்போ இந்த பிள்ளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா இல்லையா? பண்ணியிருக்கா இல்லையா? அது முக்கியமான விஷயம். அடாப்டட் சைல்டு மகாத்மா ஸ்கூலில் பண்ணிப்பிடலாம். இந்த உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன் ஒன்று, மீரா ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று கொண்டாந்துருக்கேன், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க வந்து எல்கேஜிக்கு வந்து 1 லட்சம் வாங்குகிறாங்க. அவங்க பண்ணலாம். இந்த பிள்ளைகிட்ட பைசா வாங்காமல் பண்ண வச்சுருக்கோம். ஓகேயா? இப்போ நீங்கள் அந்த பிள்ளை இப்போ நவுன் நடத்துன்னு சொல்லிச்சு, அதை நடத்த மாட்டாங்க. அதை நடத்து. இந்த லெசனை ஒவ்வொரு லெசனாக இப்போவே நடத்த சொல்லலாம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் 3rd 7th படிச்சிருச்சு மறந்துருச்சுன்னு நினைக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர் உங்கள் முன்னால் உட்காந்து ஒவ்வொன்றா இங்கே 6th நடத்தணும். ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் வருமே ஒழிய கம்ப்ளீட்டாக மறக்காமல் இருக்குது. நடத்துமா? இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர்ல நவுன் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நவுன். நவுன்னா என்ன? பெயர்ச்சொல். நவுன்னா என்ன? பெயர்ச்சொல். நவுன்னா a noun is person, place, things. இந்த noun வந்து person, place, things ஐயும் குறிக்கும். For example, இப்போ ஒரு girl எடுக்கலாம். girlன்றது person, house, houseன்றது place. இப்போ ஒரு toy, toyன்றது things. இப்போ types of noun. types of noun. இதுல 5 types of noun இருக்கு. First one, proper noun. சரியான பெயர்ச்சொல். proper noun
பெயர்ச்சொல். மெட்டீரியல் நவுன் பொருள் பெயர்ச்சொல். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் நவுனை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். ப்ராப்பர் நவுன். மைக்கு சரியா இல்லை என்னம்மா வச்சுட்டு இருக்க மைக்கு மைக்கு சரியில்லை. ஹலோ பாருங்க நீங்கள் ஆரம்பிங்க. ப்ராப்பர் நவுன் சரியான பெயர்ச்சொல். It is a special name that names a particular person, place or things. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனோட நேமையோ பர்சனோட நேமை குறிக்கிறது தான் இந்த ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாய் எடுக்கிறேன். இந்த பாய் நேம் நம்ம அருண் வச்சுக்கலாம். இப்போ அருண்னா ஹோல் கிளாஸ் பாய்ஸும் திரும்பி பார்ப்பாங்களா? மாட்டாங்க. அந்த ஒரு பாய் மட்டும்தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியா. இந்தியான்றது எல்லா நாட்டோட பேரா இல்ல, ஒரு நாடு தான். அதுதான் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் காமன் நவுன், அதாவது பொது பெயர்ச்சொல். It is a name any person, place and things. அதாவது இந்த any personையோ இல்ல பிளேஸையோ இல்ல திங்ஸையோ குறிக்கிறது தான் இந்த காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீச்சர். டீச்சர்ன்றது காமனா எல்லா டீச்சரையும் சொல்றது தான் காமன் நவுன். பால். பால்ன்றது எல்லா பாலையும் நம்ம எல்லா பாலையும் சொல்றது தான் இந்த பொது பெயர்ச்சொல், அதாவது காமன் நவுன். நெக்ஸ்ட் சிட்டி. சிட்டினா எல்லா சிட்டியையும் நம்ம சிட்டின்னு தான் சொல்லுவோம். அதோட பேர் சொன்னாதான் அது ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன், அதாவது கூட்டு பெயர்ச்சொல். A word that names a group of people, animals or things. For example, a bunch of trees. இப்ப கூட்டா இருக்கிற பீப்பிள்ஸையோ இல்ல ஒரு அனிமல்ஸையோ இல்ல திங்ஸையோ சொல்றதா இந்த கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு bunch of trees. இந்த கொத்தா இருக்கிற சாவியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். A team of ducks, அதாவது கூட்டமா இருக்கிற டக்ஸை நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெரி குட். இப்போ வந்து இது நடத்திட்டாங்கல்ல, இப்போ 10th கிளாஸ் நர்வஸ் சிஸ்டம் நடத்திடுவீங்களா? எடுங்க காமிங்க, அப்போ தானே உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இதை முடிக்கிறாங்க. அப்படியே நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு 10th லெசன் கிளாஸை அவங்க நடத்துவாங்க. நடத்த முடியுமா? எவ்வளோ ஒரு உண்மையாக நடத்த முடியுமா? பயமெல்லாம் எடுக்கிறியே, எடுத்துருவியா? பார்த்தீங்களா, நடுங்கி போயிட மாட்டீங்களா நீங்கள்? அப்போ என்ன ரகசியம்னு தெரியணும். அந்த பிள்ளை எப்படி படிச்சிச்சு? அப்பா அம்மாவுடைய அவ்வளவு துணை கிடையாது. அம்மா வந்து பாவம், அன்றைக்கு கூட கூட்டிகிட்டு வந்தேன். அப்பா வந்து அவ்வளவு துணையெல்லாம் கிடையாது, ஒரு டீச்சர் கிடையாது, ஒரு கோச்சிங் போகலை. ஒரு கண் வந்துட்டு வாங்க வாங்க எப்படிங்க நீ உட்காந்துக்கிட்டே இருக்க. எந்திரி, மைக்கை தனியாக பிடி, அதுக்கு மைக்கை வாய்க்க தனியாக பிடிங்க. இப்போ நீங்கள் நடத்துங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நர்வஸ் சிஸ்டம் என்ன பார்க்க போறோம்? நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்ல லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ்னா என்ன? வாழும் உயிரினங்கள். வாழும் உயிரினங்கள். இதுல ரெண்டு பிரிவு இருக்கு, ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலி. ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலி. இப்ப ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்ன? தூண்டுதல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேவரட் ஃபுட், see, smell. இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை நீங்கள் பார்த்தோன்னேயோ இல்லை ஸ்மெல் பண்ணோன்னே நீங்கள் அந்த ஃபுட்டை கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அதுக்கு பேர் ஸ்டிமுலஸ். அந்த தூண்டுதலால் தான் நீங்கள் அந்த ஃபுட்டு என்ன அதை பார்த்தோன்னையும் ஸ்மெல் பண்ணோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்னால் பதிலளிக்கவும். உணர்வு, சால்வேட், உமிழ்நீர். அதாவது இப்போ வந்து அந்த உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த உணர்வு இருக்கும். அப்போனா அதோட டேஸ்ட் வந்து உமிழ்நீர் அதாவது இருக்கும். ஸ்டிமுலஸ். என்விரான்மெண்டல்
சுற்றுச்சூழல் நிலை. சுற்றுச்சூழல் நிலை. ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களின் செயல்பாடுகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஒரு இப்போ புரியுதா? ஒரு கை தட்டுங்க. ஆளுக்கு ஒரு இது பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும், சாக்லேட். கைதட்ட சொல்கிறது எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வந்திருக்கணும் நேரம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறோம் இப்போ பண்ணுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உங்களுக்கு